ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விளாத்திக்குளம் டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கின் சட்டப்பேரவையில சிஎம் விஜய கை கால உடைப்பேன் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டா பேசி மிரட்டியிருக்காருங்க. அதாவது கடந்த 10ஆம் தேதி கரூர்ல நடந்த மீட்டப்ல வச்சு விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கு. என்னன்னா, பேசுன்னு சொல்றீங்க, பேசுனதுக்கு அப்புறம் சட்டசபையை விட்டு ஒளிஞ்சிடுறீங்க. இனி சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டோரை இழுத்து மூடிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் போல இருக்கு அப்படின்னு டைரக்டாவே சொல்லியிருக்காரு நம்ம விஜய் அவர்கள். அதற்கு பதிலளிக்கிற வகையில விளாத்திக்குளம் டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சட்டப்பேரவையில சிஎம் விஜய் அவர்களோட காலை உடைப்பேன், ஒரு எலும்பு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லி அவருக்கு பகிரங்கமா மிரட்டல் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, கரூர் விஷயத்துல சிஎம் விஜய் அவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்டு எங்களை ஓடுறேன்னு சொல்ற அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இது வரைக்கும் நம்ம எந்த டிவிக்கு அமைச்சர்களாவது இவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்களா? நான் பார்த்தது இல்லைங்க. சீரியஸ்லி நம்ம முன்னாள் சிஎம் கூட ரொம்பவே டீசெண்டா தான் நான் பேசி பார்த்திருக்கேன். சிஎம் பதவி அவருக்கு போனதுக்கு காரணமே இந்த மாதிரி மட்டமான எம்எல்ஏக்களை அவர் பக்கத்துல வச்சுக்கிறது தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டிவி காட்சியில தப்பு பண்ணது யாரா இருந்தாலும், நம்ம டிவிக்கு அமைச்சராவே இருந்தாலும் நம்ம தளபதி வார்ன் பண்ணாரா இல்லையா? அப்படி நம்ம முன்னாள் சிஎம் பண்ணியிருந்தாருன்னா டெஃபினட்டா அவர் தாங்க சாகுற வரைக்கும் சிஎம்மா இருந்திருக்காரு. பட் அவர் என்ன பண்ணாரு? அமைச்சர்களை பேச விட்டுட்டு ஊழல் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே எம்எல்ஏக்கு ரொம்ப ஹெட்பேட்டுங்க. மக்கள் கிட்ட இன்டீசெண்டா பேசுறது, பேர்ட் வேர்ட் யூஸ் பண்றது. படிச்சிருந்தா தானே அவங்க டீசெண்டா பேச போறாங்க. டிவிக்கேல எல்லாருமே எஜுகேஷன் தெரிஞ்சவங்க. மேக்சிமம் எல்லா அமைச்சர்களுமே கஷ்டப்பட்டு தாங்க இங்க வந்திருக்காங்க. அவ்வளவு அன்பா அரவணைப்பா மக்களை நடத்துறாங்க தெரியுமா? நம்ம தளபதி வழியில தானங்க அவங்களும் சிம்பிளிசிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. மக்களாகிய எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ எதிர்க்கட்சி தலைவருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம மேல பாசம் இல்ல. இப்பதாங்க புதுசா பாசம் வந்திருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.